என்னடா அது இது கூடவா கனடாவுக்கு சொந்தம் இல்லை? எனக்கு பின்னாடி தெரியுது அழகான டூலிப் ஃப்ளவர்ஸ். இதெல்லாம் கனடாவுக்கே சொந்தம் இல்லை. ஆனால் வருஷம் வருஷம் கனடாவில் டூலிப் ஃபெஸ்டிவல் நடக்குது. எப்படின்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வேர்ல்டு வார் 2க்கே போகணும். வேர்ல்டு வார் 2ல் நெதர்லாந்து ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நெதர்லாண்டில் உள்ள டச் இளவரசியை காப்பாற்றுறதுக்காக அந்த ஹோல் ஃபேமிலியையும் கனடாவுக்கு கூட்டிகிட்டு வந்து பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க. அந்த இளவரசியோட பேர் ஜூலியானா அண்ட் அவங்க இங்கே ஒரு குழந்தையும் பெற்றெடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான கனடியன் சோல்ஜர்ஸ் இந்த வேர்ல்டு வார் 2ல் நெதர்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபைட் பண்ணி அவங்களோட லைஃபையே லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா ஹெல்ப்புக்கும் சேர்த்து வச்சு தான் நெதர்லாண்ட் கவர்மெண்ட் அந்த வருஷம், அதாவது வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட 1,00,000 டூலிப் பல்ப்ஸை வந்து கிஃப்டாக கனடியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ எவ்வளோ ஸ்ப்ரிங்லேயும் பார்த்தீங்கன்னா டூலிப் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பூத்து கொழுங்கிட்டு இருக்கும். எல்லா கலர்லேயும் இந்த பூக்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். வெயிட் இந்த ஸ்டோரி வேற எங்கேயும் கேட்ட மாதிரி இல்லை. கரெக்ட், இதே ஸ்ப்ரிங்கில் செரி பிளாசம் ஃபெஸ்டிவல்னு நடக்கும். அந்த பிங்க் கலரில் ட்ரீலெலாம் பூத்துருக்குமே. கரெக்ட், அந்த பூக்கள்லாம் ஜப்பான் கவர்மெண்ட் வேர்ல்டு வார் 2ல் கனடா வந்து ஜப்பானுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவங்க வந்து கிஃப்டாக கொடுத்ததான் கனடாவுக்கு. அதே மாதிரி தான் அந்த டூலிப் ஃப்ளவர்ஸ் வந்து நெதர்லாந்து கவர்மெண்ட் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கு. இதுல இருந்து ஒன்று மட்டும் தெரியுதுங்க, கனடா கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து பூச்செடியாக வாங்கியிருப்பாங்க போல. நான் சொல்லலை, கனடியன்ஸ்க்குலாம் பூ மாதிரி மனசு, அதனால தான் நினைக்கிறேன். கனடா பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. See you on next video.